நன்றி நன்றி, நல்வரவு நல்வரவு, நன்றி நன்றி, வி ஆர் அப்ரிஷியேட். அப்படிதானே சொல்லணும் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். லங்கா கனெக்ட் மொபைல் ஆப், அதாவது இந்த லங்கா கனெக்ட் அப்படின்ற மொபைல் ஆப் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தகவலை விஜித ஹேரத் அமைச்சர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைத்துள்ளார். அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை, இலங்கை வாழ் வெளிநாடு வாழ் இலங்கை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் உடனடியாக தெரிவித்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்லொரு விடயம்தான். அப்ளிகேஷன் மூலம் இந்த மாதிரி தங்களுடைய பிரச்சனைகளை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஆனால் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் 3 மொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிங்களம், தமிழ், ஆங்கிலம் மொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷனை திறந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போய் லாகின் பண்ணி அது மொழியை சர்ச் பண்ணி மொழியை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தன்னுடைய பிரச்சனைகள் அப்டேட் பண்ணுற அளவுக்கு படித்த மக்கள் 100க்கு ஒரு 50% அப்படின்னு சொல்லலாம் அதை செய்யக்கூடியவங்க. ஆனால் அதையும் தாண்டி அதை செய்ய முடியாத பாமர மக்கள் இருக்கிறாங்களே, பெருசாக அந்த அளவுக்கு படிப்பு வராத மக்கள் இருக்கிறாங்களே, இந்த அப்ளிகேஷன் என்னென்றே தெரியாத மக்கள் இருக்கிறாங்களே, ஒரு நம்பர் அனுப்பினா அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கொள்ள தெரியாத மக்கள் இருக்கிறாங்களே. இன்றைக்கும் என்னோடய வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இப்போ என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொண்டு போடுறது எப்படின்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த மேலே இப்படி இழுக்கும் போதோ அல்லது யூடியூப்குள்ளே போகும்போதோ வரும்போது காண்ற டைமில் நம்ம வீடியோ கண்டால் உடனே டச் பண்ணி பார்க்குறது, அவ்வளவுதான். கமெண்ட் என்ன, லைக் என்னென்னு கூட தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட என்னென்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. சிலர் அந்த ஷேர் பண்ணினா அந்த லிங்க் அப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தெரியாத மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் அப்ளிகேஷனை கொடுத்து இதில் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு மேலே இது பெரிய கஷ்டமாக போயிடும். அப்புறம் ஏற்கனவே படுற கஷ்டம் போதாதுன்னு இந்த அப்ளிகேஷனை திறந்து அது வேறு நீங்கள் செய்கிறது ஓகே, அது படித்த மட்டத்துக்கு ஓகே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுடைய நிலைமை என்ன? அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களே, உங்கள் மொழியில் நான் வாரேன், அடுத்த வீடியோவுக்கு வாரேன். அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை தூதரகம். இப்போ நிறைய பேர் எம்பசியா, அவனுங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டானுங்க, எம்பசி சும்மா பொய்க்கு இருக்குது அப்படி இப்படின்னு நம்மளால் திட்ட முடியும். நம்ம திட்டுறோம் எம்பசியை கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டு நாராக காய வச்சவங்க நாங்கள். மெயினாக சொல்லப்போனால் இன்றைக்கி புதிய தூதுவர், புதிய அதிகாரிகள்னு எம்பசியோடைய சிஸ்டமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணினோம். இவ்வளோ காலமாக மொபைல் ஃபோனே கொண்டு போக முடியாதவங்களுக்கு மொபைல் ஃபோனை கொண்டு போகிற முதல் கொண்டு புதிய தூதுவர் முதல் கொண்டு எல்லாமே எங்களால் முடிஞ்சதை நாங்கள் முயற்சி செஞ்சு இன்றைக்கி கோயில் தூதரகத்தை ஓரளவுக்கு மாற்றிருக்கோம். அப்படின்றதில் சந்தோஷம். இன்றைக்கி மொபைல் ஃபோன் கொண்டு போகலாம், தாராளமாக உள்ளே கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். தூதரகம் என்றது, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாஸ்போர்ட் செய்யணுமா, எங்கே போகிறீங்க? தூதரகம் போகிறீங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் எதுவும் பிரச்சனையா, எங்கே போகிறீங்க? தூதரகம் போகிறீங்க. கல்யாண சர்டிஃபிகேட்டில் எதுவும் பிரச்சனையா, தூதரகம் போகிறீங்க. நாட்டில் ஏதாவது இடம் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பவர்பட்டான் ஏதாவது பண்ணணுமா, போகிறீங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணணும், டிரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்ணணும், அது செய்யணும் இது செய்யணும், ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் போகிறீங்க, தூதரகம் போகிறீங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் செக்ஷன் வாரியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட தூதரக அதிகாரிகள் வேணும் இல்லையா? லேபர் டிபார்ட்மெண்ட் தனியாக, கோர்ட்டுக்கு போகணுமா தனியாக, அமாலவன்ஸ்லியாக போகணுமா தனியாக, நீங்கள் சீல் பண்ணணுமா தனியாக, ஃபாரின் மினிஸ்டர் சீல் எடுக்கணுமா தனியாக, மரணம் சம்மந்தப்பட்டதுக்கு தனியாக, கல்யாணம் சம்மந்தப்பட்டதுக்கு தனியாக,
தூதரகத்தில் அதிகாரிகளுடைய பற்றாக்குறை தான் இதுக்கு மெயினான காரணம். கடந்த காலங்கள்லேருந்து நாங்கள் தூதரக அதிகாரிகள், தூதுவர் எல்லாரோடையுமே பேசினது அதுதான். எல்லாருக்குமே இப்போதைக்கு இந்த தூதரகம் சரி, இலங்கையும் சரி, இலங்கை தூதரகங்கள் குறிப்பாக பல நாடுகள்லையும் இருக்கக்கூடிய தூதரகங்களில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு செக்டாருக்கும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறை இருக்குது. அந்த அதிகாரிகளுடைய பற்றாக்குறையை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சீராக திருத்தி கொடுத்துட்டாங்கன்னா, அதிகாரிகள் கொடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அதிகாரிகள் இல்லாததான் மெயினான பிரச்சனை. குறைவு இல்லை, அங்கே ஸ்டாஃப்ஸ் குறைவாக இருக்கிறாங்க எம்பசியில், அதுதான் மெயினான பிரச்சனை. அதுக்கு ஒரு தீர்வு சொல்யூஷனை கொடுங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமே, விஜித ஹேரத் அமைச்சரை, ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களே. அதன் பிறகு தூதரகத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஆன்லைன் சிஸ்டம் போட்டாலும் இந்த நாட்டில் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவுறதுக்கு ஆண்டவன் விட்ட வழி மட்டும்தான். கமெண்ட் பண்ணிட்டு போங்க. විදේශ රැකියාවල නියුතු ශ්‍රී ලාංකික විගමනික ශ්‍රමිකයන් හට ඉතා ඉක්මනින් හා පහසුවෙන් විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශය සමග සම්බන්ධ වී සිය පැමිණිලි හා සේවාස්ථානයේ ගැටලු යොමු කිරීම සඳහා ලංකා කනෙක්ට් නම් නව ජංගම දුරකථන යෙදවීමක් අද දින ජනගත කළා. ඒ විදේශ කටයුතු විදේශ රැකියා හා සංචාරක අමාත්‍ය විජිත හේරත් මහතාගේ ප්‍රධානත්වයෙන් කොළඹ සිනමන් ලේක් සයිඩ් හෝටලයේදී පැවති උත්සව අවස්ථාවකදී අද දිනට යෙදී ඇති ජාත්‍යන්තර ගෘහස්ත සේවක දිනය නිමිත්තෙන් මෙම යෙදවුම හඳුන්වා දීම විශේෂත්වයකි. මෙම පැමිණිලි කළමනාකරන ජංගම දුරකථන යෙදවුම ඉංග්‍රීසි, සිංහල හා දමිළ යන භාෂා ත්‍රිත්වයෙන්ම භාවිතා කළ හැකි අතර විගමනික ශ්‍රමිකයන්ට තමා රැකියාව කරන ස්ථානයේ හෝ රැකියාවේ යම් ප්‍රශ්නයක් තිබේ නම් මෙම යෙදවුමට පිවිස ඍජුවම විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයට පැමිණිල්ලක් ඉදිරිපත් කළ හැකියි. එසේම අධ්‍යාපනය හෝ පදිංචිය සඳහා විදේශගත වී සිටින ශ්‍රී ලාංකිකයෙකුට නම් ඍජුවම විදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ කන්සියුලා අංශය වෙත මෙම යෙදවුම ඔස්සේ පැමිණිලි යොමු කළ හැකියි. පැමිණිලි ලිඛිතව පමණක් නොව හඬපට හා වීඩියෝ දර්ශන මගින්ද මෙම යෙදවුම හරහා ඉදිරිපත් කිරීමට අවස්ථාව සලසා දී තිබෙනවා. මෙරට පමණක් නොව ලෝකයේ ඕනෑම රටකදී මෙම යෙදවුම එක ලෙසම භාවිතා කිරීමට හැකියාව පවතින අතර තමන් ඉදිරිපත් කළ පැමිණිල්ලේ වර්තමාන තත්ත්වයද මෙම යෙදවුම හරහා ඉතා පහසුවෙන් පරීක්ෂා කිරීමට අවස්ථාව ලබා දී තිබෙනවා. විදේශ කටයුතු විදේශ රැකියා හා සංචාරක අමාත්‍යාංශය, ශ්‍රී ලංකා විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශය හා එක්ව ජාත්‍යන්තර කම්කරු සංවිධානයේ මූල්‍ය දායකත්වයේ යටතේ ශ්‍රී ලංකා ටෙලිකොම් මොබිටෙල් ආයතනය විසින් මෙම ජංගම දුරකථන යෙදවුම නිර්මාණය කරන ලද අතර Google Play Store හා Apple App Store මගින්ද මෙම යෙදවුම නොමිලේ භාගත කළ හැකියි. මෙම ජංගම යෙදවුම ජනගත කිරීමේ අවස්ථාවට විදේශ කටයුතු හා විදේශ රැකියා නියෝජ්‍ය අමාත්‍ය අරුණ් හේමචන්ද්‍ර මහතා, ශ්‍රී ලංකාව සහ මාලදීවයින සඳහා වූ ILO සංවිධානයේ මෙරට අධ්‍යක්ෂිකා ජෝනි සිම්සන් මහත්මිය, විදේශ කටයුතු විදේශ රැකියා හා සංචාරක අමාත්‍යාංශයේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන්, කාර්යාංශ සභාපති, රජයේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන්, රාජ්‍ය තාන්ත්‍රික දූත මණ්ඩල නියෝජිතයන් ඇතුළු පිරිසක් සහභාගී වුණා.